எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வி ராஜேஷ்குமார். என்னுடைய வயது 37. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு கிட்னியில் ஒரு ஸ்டோன் ஒன்று இருந்தது. ஒரே ஒரு ஸ்டோனு. பேக் பெயின், கால் முழுவதும் வலி. என்னால் சரியாக நடக்க முடியாது, சரியாக ஒர்க் பண்ண முடியாது. இதனால் இரவில் எனக்கு தூக்கம் கூட வராது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். 8 மாதமாக நான் இந்த வலியில் துடிச்சுன்னு இருந்தேன். இரவில் எனக்கு தூக்கம் வராது, கால் பயங்கரமாக வலிக்கும். என்னால் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாது. நான் ஒரு இடத்துக்கு போனனாலும் ஸ்டெப்ஸில் ஏற முடியாது டக்குன்னு. ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆகிட்டேன். இதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கும் ஆளானேன். எனக்கு வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர்கிட்டையும் போனேன், நிறைய செக் பண்ணேன். அவங்க மாத்திரை மருந்து இதெல்லாம் கொடுத்துனே தான் இருந்தாங்க. அதுக்கு ஒரு தீர்வே கடைசி ஃபுல்லாக வரவே இல்லை. என்னுடைய நண்பர் மூலியமாக யூனிவர்சல் ஆலயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வந்து அவருடைய மெசேஜை நான் கேட்டு கீழ்ப்படைய ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசமாக நான் செயல்பட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கும் நான் போனேன். ஆனால் வலியானது குறையுது, திருப்பி வலி அதிகமாகுது, குறையுது. தொடர் சங்கிலி ஜபத்தில் நான் கலந்துக்கினேன். உப்பின் பள்ளத்தாக்கத்தில் நான் உப்பின் பள்ளத்தாக்க கடந்து செல்லும்போது என்னுடைய விசுவாசமானது வெற்றிக்குரிய விசுவாசமாக மாறணும்னு சொல்லிட்டு நான் ஜீசஸ் கிட்ட முழு உள்ளத்தோடு நான் ஜபித்தேன். என்னோடய ஜபமானது இன்றைக்கி பரிபூர்ணமான சொஸ்தம் அடைஞ்சு அந்த வலி அந்த வியாதி எதுவுமே இல்லை. என்னால் ஸ்பீடாக நடக்க முடியுது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் குனிஞ்சு இருந்து வேலை செய்ய முடியுது. எனக்கு நிம்மதியான ஒரு உறக்கம் கிடைக்கிது. இது எல்லாமே ஜீசஸ் தான், வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் மருத்துவர் கொடுத்த ஆலோசனையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அதையும் உணர்த்தினார் ஆண்டவர் எனக்கு. என்னை போல் நிறைய பேர் உடம்பாலையும் மனசாலையும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் மாதிரி, பேக் பெயின், நடக்க முடியாத, இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இந்த ப்ராப்ளம் வரும்போது நம்ம மைண்ட் டிப்ரெஷன் கூட ஆளாகலாம். நம்மளுக்குள்ள உணர்வுன்றது மாற்றத்தை உண்டாக்கும். நம்ம செய்ய முடிகிற காரியம் கூட சோர்வுத்தனமாக ஆகிடும் இந்த மைண்ட் டிப்ரெஷனால். என்னடா இந்த வயசுலேயே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அதை காட்டிலும் எனக்கு ஆண்டவர் பண்ண அற்புதமானது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் என்னோட சாட்சி. எனக்கு பண்ண அதிசயத்தை நாளைக்கு உங்களுக்கும் பண்ணுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு நன்றி. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி இந்த கவலைப்படுவது நிறுத்துங்கள் நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. காரணம், இந்த இரண்டு வாரம் மிக 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 விசேஷமான வாரம். தானியேல் உபவாசத்தினுடைய முதல் வாரம் முடிந்து 2வது வாரத்தை நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கண்டிப்பாய் எங்களை முதல் தடவையாய் பார்த்திருக்கிற மக்களுக்கு, பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை முதல் தடவையாய் கேட்கிற மக்களுக்கு நான் சொல்வது புரியாததா இருக்கலாம், அல்லது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கலாம். என்ன உபவாசம் இது? இப்படிப்பட்ட உபவாசம்? கண்டிப்பாய் இந்த நிகழ்ச்சியினுடைய சற்று நேரத்தில் இதை பற்றிய ஒரு விளக்கத்தை நான் கொடுப்பேன். தயவு கூர்ந்து நீங்கள் அதை கவனிக்கும்படி விரும்புகிறேன். நீங்கள் இந்த உபவாசத்துல எங்களோட இணைய விரும்பினால் மிக 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 வல்லமையான ஒரு உபவாசம். நீங்கள் கேட்ட இந்த சாட்சி மக்கள் எந்த அளவு தன் சரீரத்துல ஒரு மிகப்பெரிய உபாதையை இந்த நபர் கடந்து சென்று கொண்டிருந்தார். யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் இந்த வியாதியினால மிகப்பெரிய அளவுல அவரை தாக்கியிருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் நான் நம்புகிறேன் இந்த மாதிரியான ஒரு சிறுநீரகத்துல கல் பாதிப்பினால் பல பேர், அதாவது டயாலிசிஸ் நிறைய பேர் இன்னும் செய்துட்டு இருக்காங்க. சிறுநீரக பாதிப்பு நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையால மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். மிகப்பெரிய வலியை உணர்கிறார்கள். ஆனால் இந்த சாட்சி உங்களுக்கு நான் நிரூபிக்கும்படி இன்றும் இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறார். இன்றும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ய முடியும் என்பதற்கான அடையாளம் தான் இந்த சாட்சி. மக்கள், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு வலியை உங்க உடம்பிலோ அல்லது உள்ளத்திலோ நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் சரி, ஏனென்றால் இந்த வியாதி இவருடைய உடலை மாத்திரம் தாக்கவில்லை. இந்த வியாதியினால ஏற்பட்ட பாதிப்பு, மன உளைச்சல், பயம் அவருடைய உட்புறத்தை மிக பெரும் அளவில் பாதித்தது. எத்தனை பேர் சில நேரம் அவங்க வெளியில சந்திக்கிற ஒரு பிரச்சனை
ஒரே ஒரு பிரச்சனை, அவங்க வாழ்க்கையினுடைய உட்புறம் முழுவதையும் கட்டுப்படுத்தி விடுகிறது. எதையுமே அவங்களால யோசிக்க முடியல. அதாவது அவங்க எண்ணம் முழுவதும் அந்த ஒரு பிரச்சனையிலேயே பதிந்து விடுகிறது. அவங்களுக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல. இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில போய் தங்களை அகப்பட்டு மாட்டிக்கொள்ளும்படி அவர்கள் தன்னுடைய சூழ்நிலை எப்படி இருப்பதை பார்க்கிறார். ஆனால் இன்றும் தேவன் அதிசயங்களை செய்ய முடியும் என்பதற்கான ஆதாரம் தான் இந்த சாட்சி மக்களே. கண்டிப்பாய் கர்த்தர் வல்லவர், உங்களுக்கு உதவ விரும்புகிறார். எனவே நீங்கள் யார் ஒரு வலி அல்லது ஒரு தீர்க்க முடியாத வியாதியின் தாக்கத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஜெபம் தேவை, விசுவாசத்தின் ஜெபம், ஒரு ஆலோசனை தேவையானால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணிலே உடனே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க ஜெபிக்க தயாரா இருக்கிறோம். இந்த நேரம் ஒரு விசேஷித்த சாட்சியை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தானியேல் உபவாசத்தினுடைய நோக்கம் எதற்காக? இந்த சாட்சி கண்டிப்பாய் அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமா இருக்க முடியும். கூர்ந்து கவனிங்க. நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். என்னோட பேர் கற்பகம். நான் என் முன்பாக என் வாழ்க்கை வந்து மிகவும் அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, என் குழந்தைங்க மூலமாக எனக்கு பிரச்சனை. என்னோடய பெரிய மகள் பேர் சசிகலா. அவளுக்கு தான் அடிக்கடி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. உடல் வியாதி இருக்கும். அவள் காலேஜுக்கு போகிறத ஒரு பெரிய பாரமாக நினச்சி போயிட்டு இருந்தா. படிப்பை இது பண்ணுறது. அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்ததால் எனக்குள்ளேயும் தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை என்ன இருக்கும். இதனோட எஃபெக்டாக என்னன்னு தெரியல, என் மகளோட வாழ்க்கையிலையும் அது இருந்தது. பிஇ படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. காலேஜுக்கு போகிறதில்ல. எனக்கு பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அதனால் அவளை திரும்பவும் படிக்க சொல்லி அவளுக்கு கம்பல் பண்ணதால் அவள் சூசைடுக்கு முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் அவள் சூசைட் அட்டம் பண்ணதால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவளை இந்த சூழ்நிலையில் மீட்கிறதுக்காக நான் போகாத இடம் இல்லை. கோவில், கோலம், யார் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவள் எப்படியாவது அவள் மனம் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியான சூழ்நிலை என்னன்னா, நான் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டது எப்படின்னா, என் மகளையே நான் இழந்துட்டேன். அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் யாருமே இல்லை. நான் தனியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை, பல்செல்லாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அக்கா இந்த இடத்த பற்றி, இந்த ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. நான் ஒரு அவநம்பிக்கையாக தான் இங்கே வந்தேன். எங்கெங்கேயோ போனோம், அது நடக்கலை, இங்கே மட்டும் நடக்குமான்னு. ஆனால் நான் என் குழந்தைய பிணமாக தான் இந்த இடத்துல நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போ முதல் மீட்டிங்லே எனக்கு இங்கே அட்டன் பண்ண அந்த முதல் மீட்டிங்லே என் மகள் பலமாக உணர ஆரம்பித்தா. நானும் ஒரு வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தேன். என் கண்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போனது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன். உண்மையாக அது என்னோடய வாழ்க்கையில் அன்றைக்கி நடந்தது. அன்றைக்கி மீட்டிங் அன்றைக்கி நாங்கள் இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியே போனால் என்னோடய டாக்டர் எப்போவுமே அவள் ஒரு விஷயத்த செய்ய மாட்டா. நான் இவ தொடர்ந்து காலேஜ் போவாளா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையாக தான் இருந்தேன். ஆனால் அந்த நாள் அந்த கவுன்சிலிங்க்கு அப்புறமா அவள் என்ன சொன்னான்னா, என் மம்மி நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு. ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருந்தால், தற்கொலைக்கு முயற்சி பண்ணதால் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி பண்ணுவான். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி காலேஜ் போயிட்டான். அந்த தெருவே நாள் இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, போலீஸ்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தாங்க. இன்றைக்கி காலேஜ் போகிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் தேவன் கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியம். அந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக என் மகள் வாழ்க்கையில் விடுதலை வந்தது. என் மகள் மூலமாக நாங்கள் எல்லாருமே விடுதலை பெற ஆரம்பித்தோம். நானும் என் மகளுக்காக எல்லாம் செய்ய ஆரம்பித்து அவளோட ஒவ்வொரு அசைவிலையும் நான் சந்தோஷப்பட்டேன். நான் தேவனை கண்டடைஞ்சேன்.
அதுக்கப்புறமா இங்கே வர ஆரம்பித்தோம். முதல்ல நானும் என் மகளும், அடுத்து என் இளைய மகள், என் கணவர் எல்லாருமே வர ஆரம்பித்தோம். என் குடும்பம் முழுவதுமே படிப்படியாக தேவனை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தது. நாங்கள் எல்லா நாள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் குறிப்பாக முக்கியமாக கலந்துக்க ஆரம்பித்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்றோம். என்னோட பண வாழ்க்கையிலையும் நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். கடன் பிரச்சனையிலேருந்து நான் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் கடனோடு இந்த ஆலயத்தில் வந்திருந்தேன். இங்கே வந்த பிறகு நான் இங்கே கடந்த வழி நடத்துதல் கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னோட கடன் எனக்கு கடன்றது எதுவுமே இல்லை. என்னோட கடன்ற பிரச்சனையிலேருந்து நான் முழுமையாக விடுதலை அடைஞ்சிருக்கேன். இந்த நடுவில் நான் நிறைய விஷயங்களை கடந்து போயிருக்கேன். எல்லாத்துக்கும் தேவன் எனக்கு வழிநடத்துதல் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கும் போது பரிசுத்த ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் முன்னோக்கி போக ஆரம்பித்தேன். நான் ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போது ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் ஜபத்தில் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன். அந்த நாள் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் என் வாழ்க்கையில் அடைஞ்சேன். நான் ஓடி அவ்வளோ எல்லாருக்கிட்டையும் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுக்கான எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் அந்த நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன். முன்னாடி நான் எல்லாத்துக்குமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் எதையும் செய்கிறதுக்கு. இப்போ எல்லா விஷயத்துலையும் தேவன் என்னை வழி நடத்துகிறாரு. முன்னாடி யாரெல்லாம் என்னை அலட்சியமாக பார்த்தாங்களோ, நான் தேவனை தேடி போகிறத அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற இடத்துல இப்போ தேவன் என்னை வச்சுருக்காரு. பண வாழ்க்கையிலும் சரி, எல்லா ஊழியத்துலேயும் சரி, தேவன் என்ன நான் என்னோட முழு குடும்பத்தையும் தேவனோட கரத்தில் கொடுத்துருக்கேன். என் பெரிய மகளை பாஸ்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. இப்போ தேவனோட ஊழியத்தில் இருக்காங்க. அவங்க எனக்கு இதை விட வெளியே கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன். என் மகளை தேவனோட கரத்தில் இருக்கிறதால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட கணவரும் இப்போது முழுமையாக மாறி இருக்காரு. இப்போ என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, செழிப்பு இருக்குது. எங்கள் குடும்பத்திலேயே என் ஃபேமிலின்னு எடுத்துக்கும் போது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். இப்போ அவங்களும் எங்கள் மூலமாக ஒருத்தராக தேவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு, சமாதானத்தை கொடுத்த தேவனுக்கு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாற முடியும். யாரெல்லாம் இந்த மாதிரி தற்கொலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிர்காலமே இல்லை, இருண்டு போயிருக்கா, நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக இந்த இடத்துல வரும்போது ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா? அதுக்கான ஒரே இடம் இதுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் பெறணுன்றதுக்காக சொல்கிறேன். வாங்க, இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி. நல்லது மக்களே, இந்த சாட்சியை நீங்கள் மிக தெளிவாய் கவனித்திருப்பீர்கள். சில பேர் இந்த நேரம் எங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பி கொண்டிருந்த மக்கள், செய்தி அனுப்புகிற மக்கள், இந்த இரவிலும் கூட யார் செய்தி அனுப்பியிருக்கிறீங்களோ கண்டிப்பாய் உங்களுக்காய் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவிலும் இறுதியிலும் நாம் ஒரு விசுவாசத்தின் ஜபத்தை செய்ய போகிறோம். எனவே உங்களுடைய டம்ளர் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜபம் செய்கிற தருணத்துல நீங்க அந்த தண்ணீரை கையில் எடுத்துக் கொள்ளலாம். உங்களுடைய டிவைஸ் எதன் மூலமா நீங்க நிகழ்ச்சி பார்க்குறீங்க, மொபைல் வழியா அல்லது நீங்க லேப்டாப்ல பார்த்து கொண்டிருந்தால், டிவியில பார்த்து கொண்டிருந்தால், நீங்க அந்த டிவைஸ்க்கு நெருக்கமாய் உங்களை கொண்டு வாருங்கள். தண்ணீரை ஆசுவதிப்போம். விசுவாசத்தினால் பருகுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாய் அங்கே அந்த இடத்திலே ஒரு அதிசயம் நடைபெறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால். அன்பர்களே, இந்த தருணம் ஒரு சிறு விளக்கம் நீங்க கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். மிக சரியாய் இந்த இடத்தில் தான் நீங்கள் பார்க்க போகிற அந்த இடத்தில் தான் பரிசுத்த ஆவியானவருடைய பொழிந்தருளப்படுதல் சரித்திரத்திலேயே முதல் தடவையாய் நடந்தது. இதன் பிற்பாடுதான் ஆதி கால சபை தொடங்கியது. இதன் பிற்பாடுதான் கிறிஸ்துவ விசுவாசம், ரட்சிப்பிற்கான விசுவாசம் கொண்டு செல்லப்பட்டது உலகம் எங்கிலும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் பிற்பாடு நடந்த மாபெரும் விசேஷித்த ஒரு நிகழ்வு இது. சரித்திரத்திலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. எனவேதான் அந்த இடம் இன்றும் எருசலேமில் ஒரு மிகவும் விசேஷித்தமான ஒரு இடம், மேல் வீட்டறை என்று அழைக்கப்படுகிறது. எனவே நீங்க அதை குறித்த ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி விரும்புகிறேன். இதனை தொடர்ந்து பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கையில் வருகிற தருணம், அவர் வாழ்க்கையில என்ன நடைபெற முடியும், என்ன மாற்றம் நடைபெற முடியும்,
பரிசுத்த ஆவி ஒருத்தருடைய சரீரத்தை ஆட்கொள்ளும் போது, ஒருத்தர் வாழ்க்கைக்குள்ள வரும்போது, வெறும் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி மாத்திரமல்ல, அதாவது கடன் பிரச்சனை சரியாகிறது, இல்ல வியாதி சரியாகிறது, இல்லைன்னா வியாபார விஷயம், ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயம் மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி ஒருத்தருடைய சரீரத்துக்குள்ள வரும்பொழுது அவர் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் மாற்றமடைகிறது. முக்கியமாய் முக்கியமாய் அவருடைய குணாதிசை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய நடவடிக்கை மாற்றமடைகிறது. நம்ம எண்ணம் மாறினால் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு அநேகர் சந்திக்கிற கடந்து போற பிரச்சனைகளுக்கான முக்கிய காரணம் பழைய நினைவுகள். அதாவது 2024 அப்படின்ற ஒரு புது வருஷத்துக்குள்ள நம்ம நுழைந்திருந்தால் கூட இன்னும் அநேகர் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பழைய நினைவுகள் அப்படியே மனசுக்குள்ள ஆழமா பிடிச்சிருக்காங்க. அந்த பழைய நினைவுகளுக்குள்ள இன்னும் தங்களை புதைத்து கொண்டிருக்கிறார். அந்த பழைய நினைவுகளை விடாத பட்சத்துல, பழைய எண்ணங்களை கைவிடாத பட்சத்துல முன்னோக்கி செல்வது கடினம். ஆனால் பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வரும்போது வசனம் சொல்கிறது, பழையவைகள் ஒழிந்து போயின் எல்லாம் புதிதாய். இந்த தானியேல் உபவாசத்தை குறித்த ஒரு விளக்கத்தின் வீடியோவை பார்த்த உடனே அதனை தொடர்ந்து நீங்கள் கேட்க போகிற இந்த அற்புதமான சாட்சியிலே நீங்கள் உண்மையில கவனம் கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன். எந்த அளவு பரிசுத்த ஆவி ஒருத்தருக்குள் வருகிற தருணம், ஒரு மாற்றம் எவ்வளவு சாத்தியம் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி, நீங்க எந்த இடத்துல இருந்து, சென்னையில, தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் கண்டிப்பாய் உங்கள் வாழ்க்கையிலும் தம் வல்லமையை வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். இந்த அற்புதமான விளக்கத்தை கவனிங்கள். தொடர்ந்து சாட்சியை பாருங்க. மார்ச் 11 முதல் மார்ச் 31 வரை உள்ள இந்த தானியேல் உபவாசத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன? இதான் நான் உங்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சம்பவம் முதலாவது நடைபெற்றது எங்கள் சரித்திரத்திலேயே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டு, அதாவது எல்லோருமே இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட சமயம் சீஷர் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேம் என்பது ஆவிக்குரிய விதத்திலே சபையை அடையாளப்படுத்துகிறது. இன்னைக்கு அநேக மக்கள் சபையில கூட்டங்களுக்கு வருவதை தவறு விடுவது, ஜபங்கள்ல கவனம் சிதைவடைவதை, விசுவாசத்தில பின்வாங்குவதை, விடாமுயற்சியில சோர்ந்து போவதை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இவ்வுலகத்தினுடைய பிரச்சனைகள், உலகத்தினுடைய தாக்கம் அவர்களை சோர்ந்து போக செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், போகாதிருங்கள் எருசலேமை விட்டு. அதாவது விசுவாசத்திலே பின்வாங்க வேண்டாம், ஐக்கியத்தை நிறுத்த வேண்டாம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நண்பர்களே, நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஜெயிக்க கண்டிப்பாய் இந்த பலன் தான் உங்களுக்கு தேவையான ஒன்று. உங்களுடைய ஒவ்வொரு நாள் போராட்டங்களை மீண்டு வர விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் எனக்கு பின்னே பார்க்கிற இந்த இடம் மிக சரியாய் சீஷர்கள் ஒன்று கூடின இடம். இங்கே அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 500 பேருக்கு ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தை சொன்னார். ஆனால் 120 பேர் தான் அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். இங்கே பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் 120 பேர் ஒருமனப்பட்ட ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார். அந்த இடம்தான் நீங்கள் பார்க்கிற இந்த மேல் வீட்டறை. இந்த இடத்துல 120 பேர் ஒன்று கூடினார். எதை நம்பி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நண்பர்களே, நீங்க பல காரியங்களை தேடுறீங்க, பல காரியத்துக்காய் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினிடத்திலே வரும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பலன் அடையும். பலன் தான் உங்களுக்கு தேவை. அதற்காக தான் 21 நாள் தானியேல் உபவாசம். இதை குறித்த விளக்கம், இதை குறித்த விவரம் தேவை. நீங்கள் உபவாசத்தை இணைய விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாய் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் 17ஆம் தேதி காலை 9:30 மணி எங்கள் சிறப்பு விருந்தினர். நான் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது, எனக்கு உடனடியாய் விளக்கம் தேவை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இதை குறித்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உபவாசத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தாமே வாக்களித்த பரிசுத்த ஆவியின் பொழிந்தறுதலை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வல்லமை பலன் உங்களுக்குள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் நாம மகிமைக்காக.
என் பேர் நாதியா. நான் ஆலயத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி பயம், பதட்டம், தாழ்வு மனப்பான்மை, எப்போதும் எதிர்மறையான எண்ணம் உடைய பெண்ணாக இருந்தேன். சிறு வயதிலேயே நான் ஸ்கூல் படிக்கும் போதே யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்கிறேனோ அதில் அர்த்தமே இல்லை, நான் அசிங்கமாக இருக்கேன், நான் பண்ணுறது சரியில்லைன்னு எனக்கு தோணும். எனக்கு தன்னம்பிக்கையே கிடையாது. நான் எது செய்கிறேனோ அதில் சரியில்லைன்னு நினைப்பேன். எனக்கு கிடைக்க வேண்டிய கவனம் கிடைக்காததுனால நான் எப்போதும் மன அழுத்தமாக இருப்பேன். தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் எப்படியாவது சாகணும்னு நினச்சேன். நான் இறந்துட்டா இப்போ என்ன கடந்து போயிட்டுருக்கனோ அதை கடந்து போக வேண்டியதில்லை, எல்லாமே சரியாயிடும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரியான பிரச்சனையை கடந்து போகிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட தாயாருக்கு முன்னாடி, என்னோட நண்பர்கள் முன்னாடி எல்லாமே சரியா இருக்க மாதிரி இருக்கும். நான் இதை பற்றி ஒரு நாள் கூட அவங்க கிட்ட விலைக்கு சொன்னதில்லை. ஏன்னா நான் நினச்சா அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் இதை சொன்னால் அவங்க எப்படி நடந்துப்பாங்கங்கிறத பார்த்து நான் பயந்தேன். என்னோட ஸ்கூலில் படிப்பு, கிரேடு எல்லாமே நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எனக்குள்ள வெறுமையாக இருக்கேன், தனிமையாக இருக்கேன், எனக்குள்ள சோகமானது நிறைய இருக்குது. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நான் என்ன கடந்து போகிறேங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னுடைய அப்பா தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். அந்த தருணத்தில் தான் சிறப்பு நிகழ்ச்சிகள், தொடர் சங்கிலி ஜபம் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் நான் உண்மையாக, நேர்மையாக, விசுவாசத்தோடு கலந்துக்கல. நான் சில நேரத்தில் வருவேன், சில நேரத்தில் வரமாட்டேன், அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் நான் ஒரு நாள் தீர்மானித்தேன், இனிமேல் நான் இதே மாதிரி இருக்கக்கூடாது, நான் இதை ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் மிகவும் கவனமாக இருந்தேன். நான் இந்த தொடர் சங்கிலி ஜபத்தில் என் வாழ்க்கையை மாற்றிப்பேன். அதனால நான் எல்லா நாளும் ஆலயத்துக்கு போனேன். புதன்கிழமை பரிசுத்த ஆவியானவர் கூட்டத்துக்கு வந்தேன், வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான கூட்டங்களுக்கு வந்தேன். இந்த மாதிரி நான் கூட்டங்களுக்கு தொடர்ந்து வரும்பொழுது எனக்கு அது உற்சாகத்தை தந்தது. மேலும் நான் காட்லிவுட் குரூப்லேயும் கலந்துக்கிட்டேன். அதில் நிறைய விதமான டாஸ்க் இருந்தது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பொண்ணு அந்த டாஸ்க்கை நான் பண்ணும்போது பலமாக உணர்ந்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்துலேயும் ரொம்ப கவனமாக கலந்துக்கிட்டு காட்லிவுட் டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணும்பொழுது நான் இனிமேலும் அதே பழைய நபராக இல்லை. நான் சோகமாக இல்லை, எனக்குள்ள தன்னம்பிக்கையானது இருக்குது. இன்னைக்கு இப்போ யாருடைய உறுதிப்படுத்துதலும் எனக்கு தேவை கிடையாது. நீ இதை பண்ணணும், நீ அதை பண்ணணுங்கிறது தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ள தன்னம்பிக்கை இருக்குது. நான் நம்புகிறேன், நான் எதை செய்கிறேனோ சிறந்ததாக செய்கிறேன். நான் இந்த மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணத்துலேருந்து விடுதலையான பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னதுன்னா, பரிசுத்த ஆவியானவர். அன்னையிலேருந்து நான் இன்னும் அதிகமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதலீடு செஞ்சேன். நான் அதிகமாக உபவாசம் இருந்தேன், அதிகமாக ஜபிச்சேன், நடுராத்திரியில் எழுந்து ஜபிச்சேன். என்னுடைய சிறந்த நோக்கங்களை நான் தேவனோடு செஞ்சேன். நான் அதிகமாக பிஷப்போட மெசேஜ் எல்லாம் கேட்டேன். புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களில் கலந்துக்கிட்டேன். பாஸ்டர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன்படியே செய்ய ஆரம்பித்தேன். ஒரு வெள்ளிக்கிழமையில தான் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் பாஸ்டர் ஒரு சிறப்பு நோக்கத்தை ஏற்படுத்தினாரு. எல்லாரையும் பீடத்தை முன்னாடி கூப்பிட்டாரு. நானும் பீடத்துக்கு முன்னாடி போனேன். ஏன்னா எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அந்த நாளில் தான் நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். என்னோட முழு பலத்தோடு நான் அவரை தேட ஆரம்பித்தேன். எனக்குள்ளாக அந்த உறுதியானது இருக்குது. அந்த நாளிலிருந்து எனக்குள்ள சமாதானம் இருக்குது. தேவன் என் கூட இருந்தாருன்னா நான் எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ள இருக்குது. இனிமேலும் நான் தாழ்வு மனப்பான்மையில் இல்லை, மன அழுத்தத்தில் இல்லை, தற்கொலை எண்ணத்தில் இல்லை. நான் சொன்ன எந்த விஷயமும் இனிமே என் வாழ்க்கையில் கிடையாது. நான் உதவியாளராக இருக்கேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. எனக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்களா இருக்கேன். என் வாழ்க்கையை தேவன் முழுமையாக மாற்றி இருக்காரு. நான் முன்பு இருந்த அதே நபர் இன்னைக்கு கிடையாது. இந்த அற்புதமான விஷயம் நான் நம்புகிறேன், கண்டிப்பாய் நான் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் விளக்க வேண்டியதில்லை. ஆனாலும் நான் எப்படி இதிலே கலந்து கொள்ளலாம் என்று நீங்கள் நேரடியா எங்களை அணுக விரும்பினால், நான் உங்களை மிக 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 விசேஷமாய் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மிக சரியாய் 24ஆம் தேதி குருத்து ஞாய், இதை பரிசுத்த வாரத்தின் தொடக்கம் என்று சொல்லலாம். நண்பர்களே, இந்த நிகழ்வு எருசலேமில் ஒரு சிறப்பான விஷயம் பார்த்தது. முதலாவது, கர்த்தர் தம் தியாகத்துக்காக தம்மை ஆயத்தப்படுத்தின இந்த நாள், எருசலேமுக்குள் தம்முடைய வெற்றியினுடைய நகரத்துக்குள்ள பிரவேசித்த அந்த நாள், உலக ரட்சிப்பிற்காக மிக விசேஷமான ஒரு நிகழ்வு. ஒரு சிறு வீடியோ பாருங்க, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். குருத்து ஞாயிறு இயேசு கிறிஸ்துவை எருசலேமுள் வரவைத்த மிகப்பெரிய கொண்டாட்டமாயிருந்தது. அவர்கள் குருத்தோலையும் ஆடையும் பிடித்து அதை கீழே வைத்தார்கள். தேவகுமாரன் உள்ளே நுழைய பாதைகளை திறந்தார்கள். நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள், இதே கொண்டாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள.
இந்த ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி உங்கள் குருத்தோலையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கப் போகிறது. இந்த ஞாயிறு 9:30 மணிக்கு 282 1000 விளக்கு அண்ணா சாலை மற்றும் உங்கள் அருகாமையில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயத்திலும் கூட இது நடைபெறும். மிக சரியாய் தான் நண்பர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்ய போகிறோம். மார்ச் 24 காலை 9:30 மணி. நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர், எங்களோட ஒன்றிணையுங்கள். நமக்காய் வெற்றியை கைப்பற்றும்படி, நம் ஆத்தும ரட்சிப்பிற்காய், நம்முடைய தியாகத்துக்காய் முழை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில வரவேற்கும்படி இந்த ஞாயிறு நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இது ஜெபத்தின் நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக மாபெரும் தியாகத்தை செய்ய நீர் எருசலேமுக்குள்ளாக நுழைந்தி அந்த தியானிப்பின் நாட்களில் தான் நாங்கள் இருக்கிறோம் தேவன். எனவேதான் இந்த உபவாசத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறவர்களும் சரி, ஏற்கனவே தொடங்கி இருக்கிறவர்கள், தொடங்க போகிறவர்கள், இந்த நேரத்தில் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள், சென்னையின் எந்த பகுதியிலே, தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்திலே, எந்த இடத்திலே, எந்த மாநிலத்திலே, இந்தியாவின் எங்கே பகுதியிலிருந்து யார் ஜெபத்தை கேட்டு கொண்டிருந்தால், நான் இடத்துல கேட்கிறேன், இந்த டிவைஸுக்கு அருகாமையில வந்து இவர் இந்த தண்ணீரோடு ஜெபத்திலே விசுவாசமாய் பங்கேற்கிறார். இந்த தண்ணீரை உபயோகப்படுத்தும். சற்று முன்பு கேட்ட சாட்சிகளில் நடந்ததைப் போல தீராத வியாதிகள் மறையும்படி, தாங்க முடியாத வழிகள் மறையும்படி, ஒரு அதிசயம் உன் பெயரால் இவர் சரீரத்தில் இப்போது நடைபெறட்டும். உன் தழும்புகளினால் நாங்கள் சொஸ்தமாகிறோம் தேவன். எனவே இந்த நேரம் இந்த தண்ணீரை பருக போகிறவர்களுக்குள் நான் உன்னுடைய ஆரோக்கியத்தை அறிக்கை செய்கிறேன், குணமாக்குதலை. யார் ஒருத்தர் மிகுந்த பயத்திலே, கவலையிலே, பரிதவிப்பிலே, குழப்பத்தில் இருக்கிறாரோ, இந்த தண்ணீரை பருகுகிற தருணம் எல்லா பயங்கள் விலகட்டும், குழப்பங்கள் மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். நான் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் நண்பர்களே. தேவனுடைய வல்லமை உங்களை தொற்றிருக்கிறது, எனக்கு சந்தேகம் இல்லை. நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இந்த குருத்து ஞாயிறு இந்த வாரம் முழுவதும் இணைந்திருங்கள். நாளை இரவு இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை தேவனுக்கு அனைவரை ஆஸ்வதிப்பாராக. செட்டுவார ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம்
உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யாரு? அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?